ஒரு எண்ட் ஸ்டேஜில் ரத்த கசிவோட திடீர்னு பார்வை மங்கிச்சுன்னு வருவான். அப்போ செக் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு சுகர் இருக்கதே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிலை வராமல் இருக்கணும்னா என்னுடைய அட்வைஸ், 40 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும், அவங்க ஃபாதர் மதருக்கு சுகர் இருந்தாலும் இல்லைனாலும், சகோதர சகோதரிக்கு சுகர் இருந்தாலும் இல்லைனாலும், ஒரு தடவை வெறும் வயிற்றில் காஃபி டீ கூட குடிக்காமல் ஒரு சுகர் பார்த்து, நார்மலாக சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சுகர் பார்த்துக்கிறது பெஸ்ட். இப்போது எங்கிட்ட வருவாங்க, சார் சுகர் எனக்கு இன்னைக்கு 180 தான் இருக்குது, ஏன் பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போது இன்னைக்கு இருக்கிற வேல்யூ பிரச்சனை இல்லை, எத்தனை நாளாக சுகர் இருக்குங்கிறதான் பிரச்சனை. இப்போது 280 இருக்குது, 10 வருஷம் இருந்தால் கண் நரம்பு விழித்திரையை பாதிச்சிடும். இப்போது இன்னைக்கு 440 இருக்குது, 440 ஒரு 10 நாள் இருக்குது, அதுக்கு பிறகு 200 கீழே வந்துடுது, அது பாதிக்காது. ஸோ எத்தனை வருஷம் சுகர் எவ்வளோ ஹை லெவலில் இருக்குன்னு பொறுத்திருக்கே ஒழிய இன்னைக்கு சுகர் கூட இருக்குது அப்படிங்கிற காரணமே இல்லை. இது அதனால தான் என்ன சொல்லுவாங்க, டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் த லெவல் ஆஃப் டயபெட்டிக் லெவல் அட் தட் ஸ்டேஜ். அந்த லெவலில் அது கூட இருந்தாலும் பாதிக்கலைன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணால் பாதிக்காமல் தடுத்துடலாம்.